அனைவருக்கும் வணக்கம். நாளைய ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா காலை முதல் மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மதியத்திற்கு மேலே காலகட்டம் அப்படிங்கிறது மந்தமான சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. மனம் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும். கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரியான பரபரப்பு, மனக்குழப்பம், பதட்டம் போன்ற உணர்வுகள் எழ ஆரம்பிச்சிடும். மதியத்திற்கு மேலே நிலைமை அப்படியே ஓரளவுக்கு சீராகவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் சுமாரான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் ஓரளவுக்கு கலவையான நிலைகளை கொண்டு வரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பம்பரம் போல் நீங்கள் சுழல ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நாள் காலையில் இருந்து மாலை நேரம் வரைக்கும் இந்த நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. எல்லா வேலையையும் பட்டுன்னு முடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். வியாபாரிகள் இல்லைன்னா சக மாணவர்கள் இல்லை சக ஊழியர்கள் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்கு உண்டான சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். குடும்ப நிலவரமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இன்றைய நாள் மிகவும் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு கிடையாதுங்க. அடுத்த ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே நேரம் அரசாங்கம் ரீதியாக ஏதாவது ஒரு சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு சிறு கால தாமதம் ஆகும். உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய சலுகைகள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்றவையும் பார்த்திங்கன்னா சிறிது கால தாமதமாக இன்னும் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா வேலைச்சுமை அதிகரிக்க செய்யுங்க. இருந்தாலும் சக ஊழியர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்புடன் அனுசரணையோடு நடந்து கொள்றதுனால உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவாகவே முடிச்சிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உரிய மருத்துவர் அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மோசமான நாளாக இருக்கப்பெற போகின்றது. இந்த நாளில் ரொம்பவே நீங்கள் பதட்டமாக காணப்படுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சவால்கள், எல்லா விஷயத்துலையுமே போராட்டங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது விரும்பத்தகாத மாற்றங்களாக இருக்கும். எதிர்மறையான தாக்கங்கள் தங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் கோபப்படுவீங்க. முன்கோபத்தை இன்றைய தினத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. வேலை விஷயமாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வேலை சுமையும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யும். குடும்பம் ரீதியாகவும் சக பணியாளர்கள், உயர் அதிகாரிகள், சக வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் அப்படின்னா எல்லாரிடத்துலையுமே அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வாக்குவாதங்கள் எடுத்து பிரச்சனை அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்கள் தாங்க கொடுக்கும். இந்த நாளில் வேலை பளு உத்தியோகத்தில் ரொம்பவே அதிகரிக்கும். எல்லாரிடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது. எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு தங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவை எழுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த நாளில் யார்கிட்டேயுமே வாக்குவாதங்களையோ பிரச்சனைகளையோ வம்பு வழக்குகள்லையோ சிக்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இல்லைன்னா சிறு இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் உஷாராக திட்டமிடலோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்கறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நிலைகளாகவே இருக்குங்க. இன்றைய நாள் தொடக்கத்தில் இருந்து மதிய நேரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக உங்களுடைய வேலைகளில் மும்முரமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. மதியத்திற்கு மேலே நிலைமை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்மூத்தாக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படும். குடும்பம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அந்யோன்யம், அன்பு, ஒற்றுமை நிலை பெற்றிருக்கும். நினச்சது கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைய நாள் பரபரப்புக்கும் உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு நாளாக தங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுங்க. அதே நேரம் இது உங்களுக்கு மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் வேலை பளு அதிகரிக்க செய்யலாம். வேலை சுமையை அதிகரிக்கிறதுனால டென்ஷன், கோபம் உங்களுக்கு வெளிப்படும். தலைவலி போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிகப்படியான செலவினங்கள் இன்றைய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடுங்க, பட்ஜெட் போடுங்க. இந்த செலவு நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. பயணங்களால் பயனற்ற வேலைகள் உருவாகலாம். அதாவது பயணங்கள் பயனற்றதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே உற்சாகமான ஒரு தினம். நினச்சபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். எதெல்லாம் நீங்கள் செய்யணும், எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது அப்படியே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறலாம். பணவரவு தாராளமாகவே இருக்கும். அதே நேரம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். பம்பரமாக சுழன்று வேலை செய்வீங்க. ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் நீங்கள் ரொம்பவே சோகத்தோடு ஒரு மந்தமான சூழ்நிலையோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியமாகிறது. ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் பொருளாதார ரீதியாக பணவரவு அப்படிங்கிறதுல கால தாமதமாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்கூட்டியே அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு இது உற்சாகமான நாள். பெண்களுக்கு இது சுறுசுறுப்பான நாள். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இது உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். எடுத்தும் கவிழ்த்தும் அலட்சியம், அவசரம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாகட்டும் செயல்களாகட்டும் அது உங்களுக்கு நன்மையை தரும். எடுத்தும் கவிழ்த்தும் செய்யாதீங்க. நல்லா சிந்தித்து செயல்படுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தார் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். கடந்த கால கசப்பான உணர்வுகளை நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல்
சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பணவரவு, திடீர் பணவரவு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள அன்பு அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகளை கேட்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை தரக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறதுங்க. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நாளுங்க. இந்த நாளில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் உஷாராக இருங்க. எடுத்தும் கவிழ்த்தும் எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கலாம். பண வரவில் வந்து சிறு கால தாமதம் ஆகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயத்துலேயும் கவனமாக இருக்க பாருங்கள். பயணங்கள்லையும் கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரம் சுமாராகத்தாங்க இருக்கும். உத்தியோகமும் ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கும். அடுத்து நாம பார்க்க போற ராசி பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளில் வந்து வேலை பளு அதிகரிக்கும். பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்கள். அதே நேரம் வந்து பயணங்களின் போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். இல்லை சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கும் கடனாக பணத்தை கொடுக்குறதோ இல்லை நீங்கள் கடனாக பணம் வாங்குறதையோ வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைய நாளில் வந்து ரொம்பவே உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது.